அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்பானி சம்பந்தமாக சில மாற்று கருத்துக்கள் பேசப்படுவதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக புதிய புதிய கருத்துக்களை மார்க்கத்தை முழுமையாக ஆராயாமல் அல்லது தான் எதையாவது புதுசாக ஒன்று சொல்ல வேண்டும், அதை மக்கள் தனித்துவமாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புதிய புதிய தீர்ப்புகளை கொடுக்கறத பார்க்குறோம். அதில் ஒன்று தான் இலங்கை சார்ந்த ஒரு மௌலவி இருக்கிறார், யஹ்யா சிலுமின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் தனித்துவமான புதிய புதிய ஃபத்வாக்களை கொடுத்துருக்கிறார். ஜும்மாவுடைய தொழுகை காலையில் 7 மணிக்கு தொழுகலாம், உச்சி சாய்வதற்கு முன்பதாக தொழுகலாம், அனுமதி உண்டு என்றும் அது விதிவிலக்காக சொல்லப்பட்டதை பொதுவாக எடுத்துக்கொண்டு பின்பற்றக்கூடியதையும் பார்க்குறோம். அதே போல் 3 பள்ளியை தவிர ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி தவிர மற்ற பள்ளியில் ஏத்திகாஃப் இருப்பதை கூடாது என்று புதிய ஃபத்வா கொடுத்ததை பார்த்தோம். இப்படியாக புதிய புதிய என்ன செய்கிறார் சொன்னால் யஹ்யா சிலுமி சொல்லக்கூடிய இலங்கை சார்ந்த மௌலவி புதிய புதிய ஃபத்வா கொடுக்குறார். அதில் ஒன்று தான் அவர் கொடுத்த ஒரு புதிய ஒரு ஃபத்வா என்னன்னு சொன்னால், கூட்டு குர்பான் என்பது கிடையவே கிடையாது, அது ஹஜ்ஜில் மட்டும்தான் கூட்டு குர்பானி என்பது உண்டு, ஹஜ் அல்லாத மற்ற காலங்களில் ஊரில் குர்பானி என்பது கிடையாது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வாதத்துக்கு ஆதாரமாக இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவங்களுடைய கூற்று வைக்கிறார். இமாம் மாலிக் ரஹிமுல்லா என்ன பண்ணுறாங்கன்னா, அபு அய்யூபுல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி குர்பானி இருந்ததுன்னு கேட்கப்பட்ட பொழுது அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களில் ஒரு மனிதர் திருமதியில் அவருடைய ஹதீஸு, எங்களில் ஒரு மனிதர் அவர் சார்பாக அவர் குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடை அறுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற செய்தியை இமாம் மாலிக் ரஹிமுல்லா பதிவு பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலுஹியா என்று சொல்லக்கூடியதில் கூட்டு என்பது கூடாது, கூட்டு கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் என்ன? நபிசாசல காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அந்த குடும்பத்தில் எல்லாரும் சார்பாக கொடுக்க முடியும், மற்ற குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன செய்ய முடியாது, வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு குர்பானி நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற அந்த ஆதாரத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அந்த ஹதீஸை வச்சு அந்த ஹதீஸை மாத்திரம் மையமாக வச்சு அவங்க ஒரு முடிவை சொல்கிறாங்க. மாலிக் ரஹிமுல்லா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அந்த கூட்டு என்பது எதில் உண்டுன்னா, ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் சொல்கிறாங்க, வஹ்சனு மா சமிஅது ஃபில் பதனதி வல் பக்ரதி வ ஷாத்தி வல் வாஹிததி அன்ன ரஜுல யன்ஹரு அன்ஹு வ அஹ்லு பைத்தி அல் பதனத்தை. ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்ன செய்வார், தன் சார்பாக அவர் ஒரு ஒட்டகத்தையோ அல்லது ஆட்டையோ அறுத்து பலியிடுவார், அப்படி தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஐஸ்தரி நஃபரு அல் பதனத் அல் பக்ரத்தை அவ் ஷாத்தை, அதாவது ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குறிப்பிட்ட நபர்கள் இந்த 10க்கும் குறைவான 7 நபர்கள் வாங்கி அதை என்ன செய்யக்கூடாது, அதை கூலஹோ ஹிஸ்ஸத்துன் ஃபி லஹ்மிஹா, ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து ஒரு விலையை ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி தொகைக்கு தோதுவாக அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட கறியை பிரித்து தர்றாங்களா இல்லையா, இன்னைக்கு குர்பானி கூட்டு குர்பானி தர்றாங்களா இல்லையா, இந்த கூட்டு குர்பானி என்பது கிடையாது சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. அதாவது வைனமா சமீன ஹதீஸ இன்னஹுல் ஐஸ்தருக்கு ஃபினஸ், அந்த நுஸ்குல அதாவது உலகையால் கூட்டு என்பது கிடையாது. ஏன்னு சொன்னால் என்னமா யக்கூனு அலா அஹ்லி பைத்தில் வாஹித், அந்த கூட்டு என்பது எதில் உண்டுன்னு சொன்னால் அது ஒரே குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு தான் உண்டு. ஒரே குடும்பத்தில் உள்ள மக்கள் என்ன செய்யலாம், ஒரு ஒட்டகத்தையோ ஆட்டையோ மாட்டையோ வாங்கி அவங்க அந்த குடும்பத்தின் சார்பாக அனைவரும் கொடுக்கலாம், அதுதான் உண்டே தவிர வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த கூட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சஹாபியோடைய கூட்டத்தை சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மாற்றமாக ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ்கள் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவங்களுக்கு சேரலை. இதே கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவங்க மட்டும் சொல்லலை, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களும் சொன்னதாக அந்த கருத்து வந்திருக்குது. மேலும் அவங்க என்னென்னா, அவங்களுக்கு ஹதீஸ்கள் சொல்லப்பட்ட பின்னால் அதாவது மற்ற மக்கள் சேர்ந்து கூட்டு சேர்ந்து தனியாக மாடை கொடுக்கலாம், ஒட்டகத்தை கொடுக்கலாம் என்று அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட பின்னால் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கருத்தை விட்டும் பின்வாங்கியதாகவும் நமக்கு தெளிவாக செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கர் ரஹிமுல்லா அவங்க ஃபத்வுல் பாரில் சொல்கிறாங்க, 3வது பாகம் 625வது பக்கத்தில் சொல்கிறாங்க. அதாவது இப்னு உமர் அவங்க தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு, அவங்க கூட்டு என்பது கூடாது என்று அன்னஹு கான லயரா தஷ்ரீக, கூட்டு என்பது கூடாது என்று கருதி வந்தாங்க. சும்ம ரஜா அன் தாலிக அலமா பலகத்துவா சுன்னா, அவங்களுக்கு ஹதீஸ் நிரூபிக்க சொல்லப்பட்ட பின்பு அடைந்த பின்பு அவங்க அதை விட்டும் திரும்பி விட்டார், அந்த கருத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, இமாம் அஹமது ரஹிமுல்லா தொட்டும் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. இமாம் அஹமது ரஹிமுல்லா பதிவு பண்ணுறாங்க. அதாவது ஷுஐபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறாங்க, அவங்க தாபி அவங்க கேட்குறாங்க, இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க,
ஆட்டிலையும் மாட்டுலையும் நம்ம வந்து என்ன செய்ய ஒட்டகத்துலேயும் மாட்டுலேயும் கூட்டு குர்பானி கூடுவான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க அது வந்து 7 நபருக்குரிய பங்கு கிடையாது, அது தனித்து தான் கொடுக்கணும் என்பதை போல இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த நபர் ஷுஐபி அவங்க சொல்கிறாங்க, ஃபைன் அஸ்ஹாப முஹம்மதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் வந்து யஸ்அமூன் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்ன அல் ஜஸூர அன் சபஅத்தின் அல் பக்ரத் அன் சபஅத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு மாட்டின் சார்பாக அதே போல் வந்து ஒட்டகத்தின் சார்பாக 2 நபரை வந்து ரசூலுல்லாஹ் வந்து கூட்டு சேர அனுமதி வழங்கினாங்க, அதை சுன்னத்தை ஆக்குனாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் பல பேர் கருதி வர்றாங்க. அப்படியான அனுமதி உண்டு என்ற அந்த செய்தி அங்கே சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த மனசில் பார்த்து கதாலி கேஃபெல்லாம் அவ்வாறு தான் வந்து அவங்க கருதி வந்தாங்களா அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. இப்படித்தான் சஹாபாக்கள் சொல்லி வந்தாங்களான்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு செய்தி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு உமர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் பங்கு கூட்டு சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு மாட்டை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு விளங்கி கொண்டாங்க. மற்ற வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து கூட்டு சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி என்பது ஹதீஸ் என்பது இவங்களுக்கு வந்து சேரலை என்பது அடிப்படையில் வந்து என்ன செய்யறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து அது ஆரம்பத்தில் வந்து மாட்டுக்கருத்தில் இருந்தாங்க. இப்போ மாலிக்கை போல் என்ன செஞ்சாங்க, கூட்டு என்பது ஒரே குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு தான், வெவ்வேறு குடும்பத்தில் உள்ள மக்கள் கிடையாது அப்படின்னு கருத்தில் இருந்தாங்க. பின்னால் செய்தி சொல்லப்பட்ட பின்பு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்றான்னு பார்க்குறோம். அவங்க அந்த மனசுக்கு சொல்கிறாங்க, கா நாம் மா ஷார்த்து தாரிக்க, நான் இதை உணரவில்லை, அந்த கருத்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற வாசகத்தை சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதே செய்தியை வந்து இமாம் இப்னு ஹஸம் அவங்க ரஹிமஹுல்லாஹ் வந்து ஃபில் மஹல் அல் மஹல்லிங்கிற துணை கித்தாப் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 7வது பாகம் 382வது பக்கத்தில் இதே செய்தியை அவங்க பதிவு பண்ணான்னு பார்க்குறோம். அப்போ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஹதீஸ் கிடைக்காதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அதாவது கூட்டச்சிருந்து கொடுப்பது அனுமதி அப்படிங்கிற ஹதீஸ் கிடைக்காதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கருத்தில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். பிறகு வந்து இப்னு உமர் மாறிட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களைப் போல மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இருந்த அந்த கூட்டரை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆதரவு கிடைச்ச பின்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு மாறிட்டாங்கன்னு பார்க்குறோம். அந்த செய்தியை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதை வைத்துக்கொண்டு கூட்டு என்பதே கிடையாது என்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். இமாம் சனானி ரஹிமஹுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிப்பு வருது, அதில் பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் கூட்ட சேர்ந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய ஹதீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒட்டகமும் மாடும் 7 நபரை கொண்டு கூட்டு சேர்வதற்கு அனுமதி உண்டுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, வஹாதா ஃபில் ஹதிகி, இது ஹதீகில் உள்ளதான், அதாவது ஹஜ்ஜுடைய அந்த கிரிகையில் உள்ளதான், ஹதியில் உள்ளதான் என்றாலும் கூட காசு அலைஹி அல் உதுஹியத்து, உலுஹியாலேயும் இது கியாஸ் செய்யப்படுங்கிறாங்க, உலுஹியாலேயும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய திருமதியில் வரக்கூடிய இன்னும் அபு தாவூது முஸ்னத் அஹ்மத் இப்னு மாஜால வரக்கூடிய அந்த செய்தி ஆதாரமாக காட்டுறாங்க. அதில் தெளிவாகவே வந்திருக்குது, இது ஹதியில் மட்டும் கிடையாது, அதாவது இந்த கூட்டு சேர்வது என்பது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு தருவாங்களா இல்லையா குர்பானி, அந்த ஹதின்னு சொல்லக்கூடிய ஹஜ்ஜில் நிறைவேற்றக்கூடிய அந்த ஹதியில் மட்டும் கூட்டு என்பது கிடையாது, மாறாக பொதுவாக அனைத்து உலுகையாலே அது உண்டு. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹதீஸ் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஹதீஸ் வருது பாருங்கள், குன்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். தொடர்ந்து சொல்கிறாங்க, ஃபஹதரல் அல்ஹா, அந்த சமயத்தில் உதுஹையாவுடைய நேரம் வந்ததுங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹஜ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹஜ்ஜுக்கு தான் போனால், அந்த பயணம் என்பது ஹஜ்ஜுக்குரிய பயணம் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிப்பை வைத்து விளக்க சொல்லுவாங்க. இந்த இஹ்யாஸ்லிமி போன்றவர்கள் இஹ்யாஸ்லிமி சொல்வார். அப்போ அந்த ஹஜ்ஜுடைய அந்த கிரிகையாக இருந்தாலும் கூட, அந்த பிரயாணமாக இருந்தாலும் கூட, அது என்ன வார்த்தை வந்திருக்குன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வார்த்தையில் ஹதீஸில் ஃபஹதரல் அல்ஹா, உலுஹையாவுடைய நேரம் வந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ உலுஹையான வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. உலுஹையாங்கிறது என்னது, ஊரில் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானிக்கு உலுஹையான்னு சொல்லுவாங்க, ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடியதுக்கு ஹதின்னு சொல்லுவாங்க. இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன வார்த்தையை சொல்கிறாங்க, உலுஹையாவுடைய அந்த நேரம் வந்தது. ஃபஷ்தரக்னா ஃபில் பக்கரத்தி சபஅத்துன் வல் பஈர் 10, நாங்கள் வந்து மாட்டில் 7 பேரும் ஒட்டகத்தில் வந்து 10 பேரை சேர்ந்தோம், கூட்டு சேர்ந்தோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹஜ்ஜில் தரக்கூடிய அந்த ஹதியும் ஊரில் தரக்கூடிய உலுஹையா ரெண்டுமே வந்து குர்பானி என்று சொல்லக்கூடிய பொதுவான அம்சத்தில் தான் வருதுன்னு பார்க்குறோம். ஹஜ்ஜில் போய் நிறைவேற்றினா சட்டங்கள் சில மாறும், ஆனால் மாறுமே தவிர மாறாக அது வந்து குர்பானி அல்ல, உலுஹையாவில் உள்ள அந்த இது கிடையாது. உலுஹை என்பது வேறு, ஹதி என்பது மொத்தமாக டோட்டலாக வேறு, ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லை என்று சொல்வதற்கு இடம்பாடு இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிப்பில் என்ன வருது,
ஹதரல் அல்ஹா உலுஹியாவுடைய நேரம் வந்ததுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ உலுஹியாவுடைய நேரம் வந்ததுங்கிற வார்த்தையை வந்து நம்ம வச்சு பார்க்கும் பொழுது அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உலுஹியாவையும் ஹதியையும் ஒன்றா தான் பார்த்தாங்க சஹாபாக்கள் அப்படிங்கிற நமக்கு தெளிவாக புரியுது. இந்த ஹதீஸை சொல்லித்தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இமாம் வந்து சனானி ரஹிமஹுல்லா தெளிவாக என்ன செய்கிறாங்க, அதனுடைய கிதாபில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது சுபுல் சலாமுடைய கிதாபில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது இந்த செய்தி வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது தெளிவாக உலுகையால், அதாவது ஊரில் உள்ள உலுகையாலையும் நமக்கு வந்து கூட்டு உண்டு என்று கூட்டு சேருவது அனுமதி என்று அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள் அப்துல்லா இப்னு, அதாவது இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவங்களோட இஷ்டத்துக்காரர் சொல்லக்கூடிய ஒரு நூலில் தெளிவாக சொல்கிறாங்க. கால சுஃபியான் சௌரி அபு ஹனீஃபா உஸாஇ ஷாஃபிஈ இந்த அறிஞர் பிரமுகர்கள் எல்லாருமே தஜ்ஜியுல் பதனத் அன் சபாத்தின் மக்கரத் அன் சபாத்தின் முலஹீன வல் முஹத்தீன, அதாவது 7 நபர் சேர்ந்து ஒரு ஆட்டையும் மாட்டையும் கொடுக்கலாம், ஒரு மாட்டையும் ஒட்டகத்தையும் கொடுக்கலாம். அதில் வந்து அது வந்து யாருக்கு ஊரில் தரக்கூடிய உலகையா தரக்கூடிய நபருக்கும் ஹஜ்ஜில் ஹதி தரக்கூடிய நபர் 2 பேருக்கும் அது வந்து அனுமதி அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் சொன்னதை நம்ம தெளிவாக என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கிடைத்த அந்த ஒரு ஹதீஸை வைத்து மட்டும், அதாவது ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு நபர் ஆட்டை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை வச்சு குடும்பத்தின் சார்பாக தான் ஒட்டகத்தையோ ஆட்டையோ மாட்டையோ கொடுக்கலாம், வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க சேர்ந்து குர்பானி கொடுக்கறது கூடாது அப்படின்னு அவங்க கருத்தை சொன்னாங்க. அப்போ அதுக்கு மாற்றமாக ஹதீஸ் வந்து கிடைக்கும் பொழுது எப்படி வந்து அதே கருத்தில் இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கருத்தை மாற்றி கொண்டாங்களோ, ஏன்னா அதே போல் நம்ம என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நாமளும் அந்த கருத்தை மாற்றிக்கொள்ளணும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எடுத்த முடிவு தவறு நம்ம எடுக்கணுமே தவிர அந்த தனி மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு நபருடைய அந்த கூற்றை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஒட்டுமொத்தமாக எல்லா அறிஞரும் அனுமதி கொடுத்த பெரும்பான்மையான எல்லா உலமாக்களும் அனுமதி அளித்த உல்ஹையால், அதாவது ஊரில் தரக்கூடிய அந்த குர்பானியில் கூட்டு என்பது உண்டு என்ற அனுமதி அளித்த அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்று கருத்தை தெரிவிக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். அப்போ மன்ஹஜ் சலஃப்னா என்ன, தனி இமாம் எடுக்கிறது கிடையாது, மாறாக ஆதரவு முன்வைக்கப்பட்ட பின்பு அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே அதை வந்து பொதுவாக எடுத்துக்கொண்ட பின்னால் நம்ம என்ன செய்யணும், அதில் தான் பயணிக்கணும், தனிச்சு நம்ம போகக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள் பிஜே ஆட்கள் வந்து பிஜே வந்து என்ன செய்கிறாரு, யாராவது ஒரு நபர் தனிச்சு ஒரு 10 கொடுத்துருப்பாரு இமாம், அதை எடுத்து வந்து பேசுவார். இப்போ இதே நம்ம பார்க்குறோம், அதாவது பெருநாளுக்கு பின்னால் குர்பானி என்பது கூடாது, பெருநாள் மட்டும்தான் குர்பானின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அவர் சொல்கிறார் பிஜே. அதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாரு, அது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பலகீனமானது, பெருநாளுக்கு பிறகு குர்பான் தரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பலகீனமானு சொல்லி போட்டு என்ன சொல்கிறாரு, இந்த கருத்தை நான் மட்டும் சொல்லலை, இப்னு சிரீன் சொல்லக்கூடிய ரஹிமஹுல்லாஹ் பெரிய பெரிய தாபியி அவங்கன்னு சொன்னாங்கன்னு அந்த கருத்தை முன்வைக்கிறார். இப்னு சிரீன் ரஹிமஹுல்லாஹ் கருத்தை சொன்னாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அது எல்லாமே பெரும்பான்மை உலமாக்களுக்கு மாற்றமாக அவங்க தனிச்சு சொன்ன கூற்றா இருக்குது. பெரும்பான்மை உலமாக்களுக்கு மாற்றமாக தனிச்சு சொன்ன ஒரு கூற்றை பொறுத்த வரைக்கும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கலன்னு எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆதாரம் கிடைக்கல அல்லது வந்து அந்த ஆதாரத்தை வந்து அவங்க வந்து அறியப்பாடு ரீதியாக சரியாக ஆய்வு செய்யலை நம்ம அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ தனிப்பட்ட நபருடைய அந்த கூற்று என்ன செய்ய முடியாது, ஆதாரம் எடுக்க முடியாது. மாறாக ஆதாரத்தை மையமாக வைத்து பின்னால் வந்து அறிஞர்கள் எல்லாரும் எந்த இடத்துல இருந்தால் உடன்பட்டாங்க என்பதை தான் நம்ம பார்க்கணும். பெரும்பான்மை உலமாக்களுக்கு மாற்றமாக தனித்த ஒரு இமாம் தனிப்பட்டு போனாங்கன்னு சொன்னால் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மை உலமாக்கள் எல்லாரும் இஜ்மாவாக இருந்து அந்த இஜ்மாவான கருத்துக்கு தனிநபர் ஒரு நபர் மாறி போனாங்கன்னு சொன்னால் அல்லா யுத்தபர் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா அவங்க தனிநபருடைய தனிப்பட்ட விளக்கம் தான், நேரடியான ஆதாரத்தை வைத்து அவங்க வந்து என்ன செய்யலை, அதை சொல்லலை, அவங்க தனிப்பட்ட அப்படி விளங்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போ மற்ற ஹதீஸ்களை வைத்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தெளிவாக புரியப்பட்டிருக்கு. அப்போ எல்லா அறிஞர் பெருமக்களும் கூட்டு குர்பானி என்பது ஹஜ்ஜரை போல ஊடிலும் கூட்டு குர்பானியில் சேரலாம், அனுமதி உண்டு என்று சொல்லியிருக்கும் பொழுது இதுக்கு மாற்றமாக ஒரு அறிஞர் சொன்னாங்கன்னு சொன்னால் அது இஜ்மாக்கு மாற்றமான கருத்தாக தான் கருதப்படுமே தவிர நேரடியான ஆதாரத்தை வைத்து தெளிவாக நிரூபிக்கப்பட்ட கருத்தாக வராது என்று புரிந்து கொள்ளணும். அப்போ எனவே வந்து இப்போ பிஜே வகைராக்கள் எப்படி வந்து இப்படி சொல்கிற புதுமையாக சொல்கிறாங்களோ அதே போல தான் இந்த யஹ்யா ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய நபரும் அவர் என்ன செய்கிறார், தனிய மக்கள் தனித்துவமாக பின்பற்றணும் என்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில் என்னமோ தெரியல தனிப்பட்ட இது மாதிரி ஃபத்துவாக்களை யாராவது ஒரு நபர் ஒட்டுமொத்த இஜ்மாவாக இருந்த அறிஞர்களுக்கு மத்தியில் முரண்பட்டு சொன்ன அந்த கருத்தை வைத்துக்கொண்டு அவர் இதை தான் சரி அதுக்கு மாற்றமாக போகிறது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அது பித்அத்னே சொல்கிறார். தனி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்க்கு அது செய்தி கிடைக்காது, இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அன்ஹுக்கு வந்து எப்படி செய்தி கிடைக்கவில்லையோ அதே போல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்காம இருந்திருக்கும். எனவே மாற்று கருத்தில் இருந்திருக்கிறாங்க, நம்ம புரிந்து கொள்ளலாம். அதை விட்டு என்ன செய்யறான்னு சொன்னால் இவர் அந்த தனிப்பட்ட கருத்தை சரி கண்டு எல்லா அறிஞர் பெருமக்களும் இருந்த அந்த கருத்துக்கு மாற்றமாக
அந்த கருத்தை பின்பற்றுவது, அதாவது ஊரில் வந்து குர்பானியில் வந்து கூட்டு சேர்ந்து கொடுப்பது பித்ஆத் என்று அவர் தீர்ப்பளிக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பிஜே எப்படி தனித்துவமாக தன்னை பின்பற்ற வேண்டும் என்று புதிய புதிய கருத்துக்களை சொல்கிறாங்களோ அதே போல தான் இவங்களையும் நம்ம பார்க்குறோம். எனவே இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், மார்க்கத்தை முறையாக படிக்கணும். அந்த கருத்தை எந்த கருத்தை வச்சு இமாம்கள் சொன்னாங்க, அந்த கருத்துக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்குதா, இமாம்கள் பெருமக்கள் எல்லாம் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு பார்க்கணும். அதை பார்த்து தான் நம்ம முறையாக மார்க்கத்தை அணுக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக தனித்துவமாக தன்னுடைய கருத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று தனித்துவமாக யாரெல்லாம் மார்க்கத்தை புதுமையாக சொல்கிறாங்களோ அவர்களை விட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களை விட்டும் எச்சரிக்கையாக இருப்பதற்கும் அந்த மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.